எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் ஜவ்வு மிட்டாய் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெலட்டின் பவுடர்னு கடையில் கிடைக்குங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்ல. அதை நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகரும் அதே அளவில் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன், ஒரு கப்புக்கு கொஞ்சம் கூட. அப்புறம் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. அப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணுங்க. வாங்க போகலாம், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சர்க்கரை சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றி சர்க்கரையை போட்டு பாகு எடுத்துடலாங்க. நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் நல்லா கெட்டி பாகு வரணும், அப்பதான் ஜவ்வு மாதிரி இருக்கும் அந்த மிட்டாயி. இன்னொரு சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஜெலட்டின் பவுடரையும் நல்லா கொதிச்ச உடனே அதை போட்டு கரைச்சி வச்சிடலாங்க. தண்ணியில் போட்டாச்சுன்னா நல்லா கரைச்சி விட்டுறலாம், ஒரு கிண்டு கிண்டிலாம். இந்த ஸ்டேஜ் போதுங்க. இது நான் எனக்கு எடுத்துருக்கேன். இதை விட உங்களுக்கு கொஞ்சம் ஜவ்வு மாதிரி வேணும்னா இனி கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம் நீங்க. நான் இதோட ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண போறேன் ஜெலட்டின் பவுடரோட. இப்போ கலர் பொடி போட்டுக்கலாங்க, கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, எல்லோ, ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கு, க்ரீன்னு. நான் வெறும் ரெட்டு மாதிரி இருக்கிறதான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா ஆறின உடனே வேற ஒரு பவுலுக்கோ பிளாஸ்டிக் இதில் மாற்ற போகிறேங்க. அதை கொஞ்சம் அதை அடியில் அந்த லேசாக அதை ஒன்று ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு அதை எடுத்து மாற்றிடலாம். வெயிட் பண்ணுவோம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சுங்க. இதை ஒரு பிளாஸ்டிக் பவுலில் மாற்றி போட்டு விட்டுருக்கேன். நான் ரெண்டாக வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நம்ம ஜெல்லி கொஞ்சம் வளவளன்னு இருக்கும் இல்லைங்களா, அது பாகு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது இந்த ஜவ்வு மிட்டாய்க்கு வச்சிடலாங்க. ½ an hour to 40 minutes நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேங்க. அழகாக எடுக்க வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதையுமே காமிக்கிறேன் நான் எடுக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன்லேருந்து பின்பக்கத்துலேருந்து இப்படி எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். அது நல்லா செட் ஆகிருக்கும், ஈஸியாக வந்துடும், கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம வேணுங்கிற ஷேப்பு கட் பண்ணிட்டு அதை சுகரில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாங்க. அதாங்க இப்போ அவ்வளோதாங்க. ஜெலட்டின் பவுடரில் பண்ண ஜவ்வு மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எவ்வளோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சக்கரை இது டப்பாலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீசரில் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கூட எடுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும், ஈஸியான ரெசிபி தாங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.